தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்ட கீழ் 3 கட்டளைகள் சம்பந்தமாக எங்களுடைய சாமானிய மக்கள் துன்பங்கள் சொல்லில் அடங்காதவை. ஒரு சாப்பாட்டு கடைக்கு சென்றால் அங்கு அவர்கள் வைப்பதுதான் விலை. அது துப்புரவாக இருக்கிறதா இல்லையா என்று அந்த சாமானிய மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. என்றால் கடை முன்னுக்கு அழகாக இருக்கிறது. ஆகவே இந்த சாப்பாடு மட்டுமல்ல, உணவுப் பொருட்கள் கூட நிர்ணயிக்கப்பட்ட விலையிலே விற்பதில்லை. உறுப்பினர் அவர்களே, பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக எடுத்துக்கொண்டால், இந்த நிர்ணயம் செய்யப்பட்ட விலைகளிலே எந்த பொருளும் விற்பனை செய்வது இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது முல்லைத்தீவாக இருக்கலாம், வவுனியாக இருக்கலாம். இந்த விடயங்களிலே இந்த பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் சில பேர் நியாயமாக வேலை செய்கிறார்கள். மன்னாரிலே நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனால் ஏனைய இடங்களிலே வாங்கி கொண்டு இந்த பொருட்களின் விலைகளை அவர்கள் விற்பதற்கான ஒரு கண்டும் காணாதது போல இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விலை நிர்ணயம் செய்கின்ற கட்சியில் இருக்கின்ற விலை செய்கின்ற பொருட்களை விலைக்கு விற்கின்ற அந்த நிலையிலே அதை கண்டுபிடிக்கின்ற உத்தியோகத்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கச்சேரி அரசாங்க அதிபர்கள் அதை அவதானிக்க வேண்டும். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்கள் இந்த விடயத்திலே கராராக இருக்க வேண்டும். இந்த அரசு ஊழல் சம்பந்தமாக இந்த ஊழல் சம்பந்தமான விடயங்களில் மிக தனது கவனத்தை செலுத்துகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய அன்றாடம் சீவிக்கின்ற அன்றாடம் உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்திலே அவர்கள் நியாயமான விலையிலே பொருட்களை கொள்வனை செய்கின்ற நிலையை இந்த அரசாங்கம் உண்டு கொள்ள வேண்டும். போதைப் பொருளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் மிக திறமையாக செய்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய சாமானிய மக்களுடைய அது மெடிசினாக இருக்கலாம், சாதாரண அரிசியாக இருக்கலாம், மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அந்த பொருட்களின் விலையை கண் தெரியாத அளவிற்கு விலையை கூடி விற்கின்ற அபாய நிலை எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மாத்திரையை எடுத்துக்கொண்டால் வவுனியாவிலே ஒரு விலை, கொழும்பிலே ஒரு விலை, மன்னாரிலே ஒரு விலை, முல்லைத்தீவிலே ஒரு விலை. எப்படி சாமானிய மக்கள் பிரைவேட்டிலே வாங்குவார்கள்? எப்படி இந்த போதைப் பொருட்களை ஊழலை ஒழிக்கின்ற அந்த திறமையை செயற்படுத்துகின்ற அரசு இந்த விடயத்திலும் சரியான முறையிலே கவனம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, எங்களுடைய விவசாயிகளை இன்றைக்கு மேம்படுத்துகின்ற நிலையிலே பார்க்கின்ற போது இந்த விலை நிர்ணயம் என்பது அது காலத்துக்கு காலம் மாறுபடுகின்ற ஒரு நிலை காரணமாக இந்த நெல் தனியார் மாபியாக்கள் எங்களுடைய விவசாயிகளுடைய கொள்முதல் செய்கின்ற போது மிகவும் அடாவடித்தனமாக தாங்கள் நினைக்கின்ற விலையிலே தான் அந்த நெல்லை விவசாயிகள் செய்கிற உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இதிலேயும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இது சம்பந்தமாக எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே நான் ஏற்கனவே எங்களுடைய போக்குவரத்து அமைச்சரிடம் இது சம்பந்தமாக பேசியிருந்தேன். எங்களுடைய புகையிரத போக்குவரத்து என்பது ஒரு நிலை இல்லாத, அதை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு
நிலைதான் மன்னார் ரயில்வே இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இரவு காலை 1 மணிக்கு இந்த புயரிதம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே இருந்து கிளம்புகிறது. ஆனால் அதை நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டுமாக இருந்தால் இரவு 10 மணிக்கு மன்னாரிலிருந்து வெளிக்கிட்டால் 5 மணிக்கு அங்கே செல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கும். அதே போல் 7 மணிக்கு இரவு பின்னேரம் 7 மணிக்கு வெளிக்கிட்டால் இங்கே 4 மணிக்கு வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அதைவிட மோசமான ஒரு நிகழ்வை இந்த அரசாங்கம் செய்ய பார்க்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனாதிபதி மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற அதே நேரத்தில் இந்த மாகாண சபை முறைமை தேர்தலை வைக்காது மாகாண சபை செய்கின்ற வழக்கிலே அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிலை காணப்படுகிறது. இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி உருவாக்கப்பட்டிருக்கிறார், விவசாய அமைச்சர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அமைச்சர்கள் இந்த மாகாண இருக்கிற அமைச்சர்களை உருவாக்கி ஆளுநருடைய அதிகாரிகளை சந்தித்து தாங்கள் இந்த மாகாண அரசாங்கத்தோடு அரசாங்கம் போன்று நடத்துவதற்கான பாசாங்கை அரசியல் சாதனத்திலே இல்லாத ஒரு விடயத்தை அரசாங்கம் செய்ய நினைக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இந்த விடயத்திலே இந்த விடயத்திலே ஒரு இருக்கிற இந்த மாகாண சபை முறையை நிழல் மாகாண சபையை இல்லாதொழிக்க வேண்டும். அது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விடயம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை நிப்பாட்ட வேண்டும். மாகாண சபை தேர்தலை